முக்கியமாக இந்த நாட்டிலே ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. இன்றைய தினம் அனுராதபுர வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அதற்குரிய கண்டனத்துடன் முக்கியமான 3 விடயங்களை நான் இப்போது சொல்லணும். முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள். அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் 40 மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட 8 கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே 10 மில்லியன் பெறுமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கரைச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு, இரண்டாவதாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாவகச்சேரி பிரதேச செயலகம். சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக GA பிரதீபன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நீங்களும் உடன்பாடு என்று சொல்லுகிறார்கள். அங்கே காணி கிளை மற்றும் ICT கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மா இருக்கிறார்கள். அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார் என்ற முறைப்பாடு இருக்கிறது. இரண்டாவது விடயம். மூன்றாவது, இந்த இன்றைய தினம் ஆன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன். கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பெயர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி OSC RM கிஷான் எனப்படுவார்கள், RM கிஷான் ரொஷான் எனப்படுவார்கள் உடந்தையாக இருக்கிறார். அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன். நாலாவது விடயம் DK கார்த்திக் சம்பந்தமானது. சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார். அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். விடயத்துக்கு வருவோம். நாங்கள் நேற்றைய தினம் கிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார். ராமநாதன் அர்ச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று. மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு, அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் 1-2 வசனங்களை சொல்லுகிறேன். நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல. මම කවදාවත් කතා කරේ නෑ මේ අපේ රටේ තියෙන මේ ඉස්ලාමික මාර්ගයේ වරදි කියලා කවදාවත් කිව්වේ නෑ. මම කිව්වා දරුවෝ ටිකක් බඳලා දෙනවා නම් අවුරුදු 9 අවුරුදු 8 දරුවෝ බඳලා දෙනවා නම් ඒක අපි වෙන ආගමක් තියනවා නම් ඒ ආගමෙන් ඒගොල්ලෝ බඳලා දෙනවා නම් ඒක වැරදි කියලා මම කිව්වා. ඒක අපේ මගේ ආගම වෙන්න පුළුවන්, බුද්ධ ආගම වෙන්න පුළුවන්, ක්‍රිස්තියානිටි වෙන්න පුළුවන්, ඉස්ලාම් වෙන්න පුළුවන්. ළමයිව බදලා දෙනවා නම් ඒක වැරදි කියලා මම කිව්වා. අනිත් එක ඒගොල්ලෝගේ දැන් මේක තියෙන එක රට. අපි දමල මිනිස්සු අපි අවුරුදු ටිකක් යුද්ධ ආයුධ අරගෙන රණ්ඩු වෙච්ච මිනිස්සු අපි කියනවා මේ රට එක රට වෙන්න ඕනේ. එතකොට සමහරු කට්ටිය කියනවා නම් මේ රට ඇතුලේ වෙන මේ ඒගොල්ලෝට නීතිය තියන්න ඕනේ කියලා. ඒක සම්පූර්ණව වැරදි. මම කවදාවත් ඉස්ලාමීය ආගම ගැන කිසි වරදක් කතා කරේ නැහැ. හැබැයි ළමයිව හිතලා බලන්න, ඔයාලගේ දරුව අවුරුදු 9 අවුරුදු 8 ඔය පව් මිනිස්සු පොයින්ට් ෆෝට දෙන්න බෑ. මේක මගේ කතාව, මගේ වෙලාව දෙන්න බෑ. ඉවරනාට පස්සේ දෙන්න. ඉවරනාට පස්සේ දෙන්න. මගේ වෙලාව ගන්න බෑ. හරිද? එතකොට මේක සම්පූර්ණව වැරදි. මේකලෝ ආගම එනම් නිසාම් කාර්ය පෙරමුම් මන්ත්‍රීතුමා අපේ රටට අපිට ගරු මූලාසන සභාපතිතුමනි මෙම ගරු පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීතුමා ඔය ඊයේ කියපු කතාව නැවතත් කියලා හිස්බුල්ලා මන්ත්‍රීතුමාගේ නමත් කියලා ඉස්ලාම් ධර්මය ගැනත් මේ කියන කතාව කරුණාකර ඉඩ දෙන්න එපා. ඩිජිටල් කරණයේදී මෙවැනි අසත්‍ය සහ ජනතාව අතර වෛරය වපුරන කතා කියන්න එපා කියලා මම ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා. මේකත් මෙතුමාට කියන්න කැමැති. ඕගොල්ලෝ දන්නවා මේගොල්ලෝගේ ප්‍රදේශවල අපේ කෝවිලයක් කඩලා මාළු මාකටයක් හදපු මිනිස්සු මේගොල්ලෝ. අපි කවදාවත් මම කිව්වා පන්සල කඩන්න බෑ ජාපානයේට. ඉතුරු ඇමතිලා ඔක්කොම කියනකොට, ඉතුරු එම්පිලා ඔක්කොම කියනකොට පන්සල කඩන්න ඕනේ කියලා මම කිව්වා. පන්සල කඩන්න බෑ මේ රටේ ආගම කිසි ප්‍රශ්නයක් ගේන්න බෑ කියලා. හැබැයි මෙතුමාගේ ආගමේ තියෙනවා නම් අපේ රට එළියට අපේ රට ලැජ්ජා වෙන්න ඒ නීතිය අයින් කරන්න ඕනේ. මන්ත්‍රීතුමනි මරණොත් මට බය නැහැ. ඒක වෙනස් කරන්න ඕනේ කියලා මම කියනවා. ගරු මන්ත්‍රීතුමනි අපි විෂයට අදාළව
කතා කරමු. අහිංස දරුව කොහමද බැඳලා දෙන්නේ? අවුරුදු 8 අවුරුදු 9 බබාලාව. ඒගොල්ලෝ හිතනවාද? ඒගොල්ලෝ දන්නවද? ගරු මන්ත්‍රීතුමනි, ඒගොල්ලෝ පන්සලේ යන්න බෑ කියලා. අපි විවාදයට අදාළව කතා කරමු. මෙතුමා නවේ මෙතුමාගේ සම්පූර්ණ ආගමවිල මට කති කිව්වොත් මාව මරලා දැම්මුත් වැරදි නම් වැරදි. ඔබතුමා නවේ හිස්පුල්ලා එයාගේ අම්මා තාත්තා දන්නවා තාත්තා එයාගේ ඔළුවේ මොකුත් නැහැ කියලා. ඒ නිසා සිංහලෙන් නම දාලා තියෙන්නේ හිස්පුල්ලා කියලා. ඒ කියන්නේ ඔළුව නැහැ. ඔළුවේක තියෙන එක හිස්ෆුල්. ඒ කියන්නේ ගරු මන්ත්‍රීතුමනි මේ හිස් කියලා පොයින්ට් එක වල දෙන්න බෑ. ඔයාට කොහමද පොයින්ට් එක පොඩි ගරු නිසාම් කාර්යපති මන්ත්‍රීතුමා. රයිට් ඉස්පුල්ලා මන්ත්‍රීතුමා ගැන කියපු සියලුම කතාව හැන්සාට් වලින් කපා දමන ලෙස ඉතා ගෞරවයෙන් අයද සිටින අතර දිගින් දිගටම අනිත් තන්ත්‍රීවරුන්ගේ වරප්‍රසාදයේ කඩවිද විදියට මෙතුමා කතා කරොත් ඒ නව කතාව නවත්තන ලෙස ඉල්ලා සිටිනවා. ඔබතුමා විශේෂයට අදාළව කතා කරන්න. ඉන්නවා. මම දැන් කියන්නේ මේ රට එකම රටක්. මේ රටේ ඉන්න මිනිසුන්ට අවුරුදු 9 අවුරුදු 8 බබා බැඳලා දෙන්න බෑ. ඒක වැරදි. ඒක ප්‍රභාකරන් කිව්වොත් වැරදි. මම කිව්වොත් වැරදි. ඒකෙඩි කිව්වොත් වැරදි. ඒ කොහමද හෙට උදේ යනකොට හිතලා බලන්න අපේ දරුවා ගිහිල්ලා අවුරුදු 9 බබාව එක්කෙනෙකුට බැඳලා දීලා හෙට උදේ වෙනකොට එයාට පන්සලේ යන ගරු සභානායකතුමා කොච්චර වැරදි කියන්නකෝ. ඒක සම්පූර්ණව වැරදි. ඒක කවුරුන් මෙයා නවේ මාව මරලා දැම්මුත් සල්රාන් වගේ මගේ ගෙදරට ආවිල්ලා බෝම්බේ දැම්මුත් වැරදි නම් වැරදි. ඒක මම ඒකෙන් ඉවර කරනවා. මම අපි බලමු 1983 1983 ஆண்டு எங்களுடைய இனக்கலவரம் உருவாகினது. அப்போது இருந்த காலத்திலிருந்து 1990 ஆண்டிலிருந்து எங்களுடைய இனம் சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது. எங்களுடைய உயிர் எங்களுடைய உடல உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது. ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம். 1990களில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார், உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள். உடைமைகளை எடுக்க வேண்டாம் சொல்லவில்லை. ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம், உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிரபாரின் வரலாறு இது. நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை. ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். கிழக்கு மாகாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது. அது பிழை என்றால் பிழை, அது யார் வந்தாலும் பிழை இல்லை. ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன். நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம். 2009 வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார். சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு, ராவணன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார். 2009 ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை, என்னுடைய சகோதரன், என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமல் ஆக்கப்பட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை. எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார், சர்வதேச விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று. கவலை என்னவென்றால், என்னுடைய யாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில். ஆனால் தம்பி இளங்குமரனுடைய கூட்டு சரி, தம்பி இளங்குமரன் தான் ஒரு பேரினவாதிகள் என்ற ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குமரன் சொல்ல வேண்டும், பாவம் அவன். ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை 16 வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் ஒருவர் இருந்தார், இதில் ஸ்ரீரன் ஒருவர் இருக்கிறவர். இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து 2022 ஆண்டு கோதா ஹோம் என்று கோ ஹோம் என்றவற்றை கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் சேஞ்ச். அதனால் தான் 189 பேர் அங்கே இருக்கிறீர்கள். ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டிலிருந்து திரட்டி இருக்கிறது. அது பரவாயில்லை, நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள். எங்களுடைய பிள்ளை, எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான். தன்னுடைய தாய் வயிற்றிலே அந்த படங்கள் இருக்கிறது, புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள். தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் மொய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அருந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன். அவன் போட்ட பிச்சை, வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் 3 மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கிறேன். ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திலே கேட்பது 2009 மட்டுமல்ல, சஹ்ரானுடைய இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும். நாங்கள் எங்களுடைய நாட்டிலே உங்களுக்கு தெரியும், எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள். உங்களுக்கு வடிவா தெரியும், நல்லாட்சி என்று ஒன்று வந்தது, அதுக்கு பிறகு என்ன நடந்தது?
வந்தது 2009 கோத்தபாய வந்து விரட்டடிக்கப்பட்டவர், அதுக்கு பிறகு ரணில் வந்தவர். எந்த சமூகமும் எந்த மக்களும் என்னுடைய அழிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை. அதனுடைய அங்கமாக ஏகேடி சொல்லியிருக்கிறார் என்னவென்றால், தான் கூட சர்வதேச விசாரணைக்கு போக மாட்டேன். ஒரு வாக்கு யாழ்ப்பாணத்திலே ஏகேடியினுடைய கட்சிக்கு விழுமாக இருந்தால் அது என்னுடைய தலைவனுக்கும் என்னுடைய 44,000 போராளிகளுக்கும் இப்போது மீதம் இருக்கிற எங்களுடைய இனத்தின் கோடாளி காம்புகளாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டுறேன். அது தவிர உங்களுக்குமே தெரியும், எங்களுடைய புதுமாத்தலன் உட்பட சகல ஹாஸ்பிட்டல்கள் கூட ஷெல் ஆட்லரி அடிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார். அது பரவாயில்லை. பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன், உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுக்கிட்ட 88,000 உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய ரோகண விஜய் வீர உட்பட எல்லாரையும் கொண்டு சுட்டு கொண்டே கனத்த மயானத்திலே உயிரோடு எறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன். சரி, அதையும் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஜெனரல் சவேந்திர டி சில்வா எனப்படுபவர் ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கமாண்டோ. அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி UN ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட UN ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூம் மீதமான இது நடந்தபோது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்க இல்லை என்பதை UN ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள். நான் இதை UN ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருக்கிறேன். எனக்கு 77 நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு. அதே போன்றுதான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க அரசாங்கம். இன்னொரு விடயத்தை சொல்கிறேன். நான் பலஸ்தீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர், அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால், கோத்தபாயவும் அதே நேரம் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மெஹ்தி ஹாசன் சொல்லியிருக்கிறார். இதன் அடிப்படை என்னவென்றால், நாங்கள் சர்வதேசத்தால் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏற்பட்டிருக்கிறது. UN ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லுகிறது எங்களுடைய 40,000 சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இருக்கும் ஒரே குரல், தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு ஆசை. எனக்கு சாவதற்கு பயமில்லை. சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை, தேவையில்லை. என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும், அல்ல என் உடலை என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். 44,000 உறவுகள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றன. உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரர்களோட போயிருக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் மிகவும் கவலை என்னென்றால், இந்த 1-2 ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை பார்த்து கதைக்கிற கதை. நாங்கள் எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல. ஒரு நாளில் போங்கோ, யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடைமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான், என்னுடைய தலைவன். ஆனால் இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், எனக்கு மூளை சரியில்லை. இதே அவருடைய தாயார் தெளிவாக සිංහලத்திலே பேர் එයාගේ අම්මා හිස්බුල්ලාගේ අම්මා හරියටම නම දාලා තියෙනවා. හිස්බුල්ලා ඒ කියන්නේ ඒ ඔළුව හිස් කියලා තියෙන්නේ. ඒක සිංහලෙන් නම දාලා තියෙන්නේ. කඩාගෙන ඉන්න. ගරු මන්ත්‍රීතුමනි, නෑ සඩාවට පිළියෝ. සරවල් සරම්. ගරු මන්ත්‍රීතුමනි, අපි මේ විවාදය විනයානුකූලව ගෙන යා යුතුයි. මගේ අයිතිවාසිකම් තියෙනවා. මගේ නම සටහන් කරලා ඒ හිස්බුල්ලා මන්ත්‍රීතුමා කියපේකට උත්තර දෙන්න මට අයිතිය තියෙනවා. හරිද? වෙනත් මන්ත්‍රීවරුන්ට අපහාසයක් වෙනවා නම් ඔබේ කතාව නවත්තන්න සිද්ධ වෙනවා මට. කොච්චරලා තියෙනවද? වෙන මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහාසයක් කරනවා නම් මේ කතාව නවත්තන්න සිද්ධ වෙනවා මට. මන්ත්‍රීතුමා අහන්න මගේ නම සටහන් කරලා මම පිස්සක් කියලා කියනවා. ඔබතුමා විවාදයට සහභාගී වෙන්න ඔබතුමාගේ කාලය තව විනාඩියයි තියෙන්නේ. මං අහන්නේ ෆීඩෝෆීලියා කියන්නේ ඔබතුමාගේ කාලය තව විනාඩියයි. මගේ බලාව අර පැත්තට දීලා තියෙනවා, වරදක් කරන්න එපා. ෆීඩෝෆීලියා කියන්නේ පොඩි ළමයිත් එක්ක සෙක්ස් කරන ලෙඩක් තමයි ෆීඩෝෆීලියා. එතකොට පොඩි දරුවක් අපි දැකලා එයාත් එක්ක සෙක්ස් කරන්න ඕනේ කියලා හිතනවා නම් ඒක ෆීඩෝෆීලියා. එතුමාට සයිකෝද නැත්නම් ඒක බරදි කියලා කියපු එකට මම පිස්සක්ද කියලා මම මේ ජනතාවට අහනවා. ඒක අමතරව මට කියන්න කැමතියි. මම තපරේ ඉවර කරන්න. මට ඕන නැහැ වෙලාව ඔයගොල්ලෝගේ වෙලාව අරගෙන මට කතා කරන්න කිසි ඕමනාවක් නැහැ. හැබැයි මගේ වෙලාව දෙන්නේ නැහැ කියලා UN Human Rights Commission එකේ හයි කමිෂන් එකේ මම කියලා කම්ප්ලේන්ට් කරලා දිනවා. ඒක බලාගමු අපේ රට වෙනුවට. ඔබතුමා මාතෘකාවට අදාළව කතා කරේ නැතුව කාලය ගෙවිලා ගියා නිකමට. මගේ කතාව දෙන්නේ මට කරුණා කරලා තව විනාඩියකින් කතාව අවසන් කරන්න. ඔබතුමාට ඩිසයිඩ් කරන්න බෑ මං කතා කරන්නේ මොනවද කියලා. හරිද? ඔය පුටුවේකට අපි රෙස්පෙක්ට් එකක් දෙනවා. මගේ බලාව නැස්ති කරන්න එපා. මේ බේජ පබ්ලික් ඉන්වෙස්ට්මන්ට් ප්‍රොජෙක්ට් කියලා පොතක් තියෙනවා. මේ පොත ගැන මම විනාඩියකින් හෙටින් කියලා ඉවර කරන්නම්. මේකින්
இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜெனரல் எடுகேஷனுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் வீதம். அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது 0.28 வீதம் வடக்குக்கு, கிழக்குக்கு 0.8 வீதம். அதே மாதிரி இளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர். அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கி இருக்கிற சைபர். பின்னாடி இது ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அண்ட் ஹெரிட்டேஜ் மினிஸ்ட்ரி 2350 மில்லியன் பாவித்திருக்கிறது. ஆனால் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு இருக்கிறது சைபர். அதே நேரம் நொதர்ன் ப்ரோவின்ஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டாக்குக்காக 18 பில்லியனும் 25 பில்லியனும் பாவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது பிந்துவாய் சைபர். මිචදේ සොල තපරේ දෙන්නම ඉවරකරන්න. ඒ වගේ නොදර් ප්‍රොවින්ස් එකේ අපි මුල්ලිවායි කාලේ අපේ අර පාලම හදන්න දුන්නා මිලියන් 500ක්. හැබැයි 500 மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 500 மில்லியன் 1.37 வீதம் மொத்த உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய 1 வீதம் சைபர் வீதமான இவற்றையெல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களுடைய வாக்குகளை நீங்கள் பிச்சையாக கேட்டு என்னுடைய இனத்தை අවසන් කරන්න. என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்களாக இருந்தால் வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு எதிரான ஓட் அல்ல, என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட். ஆகவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து சிந்திக்க வேண்டும். நாங்கள் யார்? நாங்கள் தமிழர். நாங்கள் இன்னொரு இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக வெளியே போ என்று சொன்ன தமிழன் நான். நாங்கள் செய்யவில்லை, கொலை செய்யவில்லை. ஏனென்றால் நான் தமிழன்டா, யாழ்ப்பாண தமிழ் முடிந்தால் பண்ணிப்பார். தேங்க்யூ.